வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் டெக் இன் 5 minutes எபிசோட் நம்பர் 59. இது தி அக்லக் கேஸ் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்காரு மிஸ்டர் எம். வாங்க இன்றைய டெக் நியூஸ் எல்லாம் டக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, மீடியாடெக் அவங்களோட 720G அப்படின்ட்டு ஒரு புது ப்ராசஸர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 720 ஸ்னாப் டிராகன்ல வந்து இப்போ ஃபேமஸான சிப்பா இருக்கனால அதே பேர் அப்படியே காப்பி அடிச்சாங்க போல. இது என்னன்னா, ஸ்னாப் டிராகன் வந்து கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி நம்ம நியூஸ்ல பார்த்திருந்தோம். ஸ்னாப் டிராகன் 690G அப்படின்ட்டு ஒரு ப்ராசஸர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸரும். ஆனா இதுல வந்து சேம் பர்ஃபார்மன்ஸ் படி ரெண்டுமே சேம் தான். இதுல வந்து ஏஐ யூஸ் பண்ணி நிறைய இருக்கு. ஏஐ யூஸ் பண்ணி கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் வந்து ஏஐ பேஸ் பண்ணி இந்த ப்ராசஸர் வந்து பண்ணுது. இதுவும் சீப்பான 5G போன்ஸ்ல வந்து சீக்கிரம் பார்க்கலாம். ஓகே, என்கிட்ட கூகுள் கிட்ட ஒரு நியூஸ் இருக்கு. அவங்க வந்து கூகுள் மெசேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அந்த மெசேஜிங் ஆப்ல நிறைய புது ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. புதுசாக இமோஜிஸ் வச்சு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன், அதுலேயே குரூப்பில் எத்தனை பேர் எந்தெந்த இமோஜி வச்சு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி, அதாவது ஃபேஸ்புக் லைக் ஷேர் கமெண்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி இப்போ குரூப் சாட்ஸ்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுதான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அனிமேஷன். அது போக இன்னும் நிறைய ஆப்ஷன் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறது, ஆட்டோமேட்டிக் ஸ்டிக்கர்ஸ் ரிப்ளை அப்படின்ற மாதிரி எல்லாம். ஸோ ஏதாவது கேள்வி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆப்பே உங்களுக்கு இன்டெலிஜென்ட்டாக இமோஜிஸ் சஜஸ்ட் பண்ணும், அனிமேட்டட் இமோஜிஸ். அதுவும் ஸோ எல்லாமே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர். சாம்சங் Galaxy S20 Fan Edition அப்படின்னு ஒரு போன் இருக்க போறாங்களாமா. இது வந்து ஸ்பெக்ஸ் வைஸ் S20 விட பெட்டராகவே இருக்கு. எப்படின்னா, ஸ்னாப்டிராகன் 865 யூஸ் பண்ண போறாங்களாமா. அதே மாதிரி பேட்டரி கூட 4500 mAh வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இது கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு இது Note 20 கூட லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா Note 20 கூட 4 ஃபோன் லான்ச் பண்றதா இருந்துச்சு. அதுல இந்த ஒரு ஃபோன் இந்த போன கூட இருக்கலாம். ஓகே, அப்போ இன்னும் ரெண்டு ஃபோன் தான் என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். ஆமா, அதுல ஒன்று Z Flip இருக்குமோ, Z Flip புது வெர்ஷன் நேற்று பார்த்தோமே 5G, அதுவாக கூட இருக்கலாம். ஆமா. ஓகே, K30 Pro ரெட்மி ஃபோன் சைனாவில் லான்ச் ஆச்சு. இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு வெயிட் பண்ணி வர வாய்ப்பே இல்லைன்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. எப்போயோ வந்திருக்க வேண்டிய ஃபோன். இப்போது அவங்க இந்த ஃபோனுக்கு DxOMark அப்படின்ற கேமரா ரிவ்யூ சைட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரேட் பண்ணியிருக்காங்க. 121 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து HUAWEI P30 Pro இருக்கு இல்லையா, அந்த ஃபோனோட ஒரு பாயிண்ட் கம்மி. ஸோ அந்த ஃபோனோட கொஞ்சம் கீழே இருக்குது அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் பாயிண்ட்ஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயின் கேமராவும் அல்ட்ரா வைடும் வந்து எல்லா ஏரியாலையுமே, எல்லா லைட்டிங் சுச்சுவேஷன்ஸ்லையுமே ரொம்ப நல்லா இருக்குது, லோ லைட்டை தவிர அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நல்ல கேமரா, இவ்வளோ நல்ல ஸ்பெக் ஷீட் எல்லாமே வச்சுட்டு இந்தியாவுக்கு ஏன் கொண்டு வராமல் இருக்காங்க என்னன்னு தெரியல. ஓகே, Realme அவங்களோட அடுத்த 5G போனை வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது பேர் என்னன்னா Realme V5 5G. இது என்னன்னா ஒரு 6.5 inch ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேவோட வரப்போகுது. இது வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. அதே மாதிரி இதுல வந்து 48 மெகாபிக்சல் குவாட் கேமராவோட இந்த போன் வரப்போகுது. 5000 mAh பேட்டரி வேற இந்த போன்ல இருக்கு. சீக்கிரமா இந்த போன் Realme கிட்ட இருந்து வரப்போகுது. பார்க்கறதுக்கும் லுக் நல்லா இருக்கு. அதாவது பழைய சிங்கிள் ரோ செட்டப் கேமரா யூஸ் பண்றதை விட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஸ்கொயர் கேமரா செட்டப்புக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் மாடர்னா இருக்கு. பின்னாடி லோகோ தான் ரொம்ப பெருசா போட்டிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஓகே, என்னோட கடைசி நியூஸ், HUAWEI அவங்க வந்து FreeBuds 3i அப்படின்ற ஒரு இயர்பட்ஸ், ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க 10,000 ரூபாய்க்கு. அப்படி 10,000 ரூபாய்க்கு இதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய டிரைவர் இருக்கு. அது போக முக்கியமான ஃபீச்சர் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. 3 மைக்ரோஃபோன் இருக்கிறதுனால இது வந்து கால் பேசும்போதும் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணும், ஆடியோவுக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வெளியே இருக்க நாய்ஸ் வந்து கேட்காது. இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் மட்டும் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கனாலே நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணாமலே இருந்தீங்கன்னா கூட வெளியே இருக்க சத்தத்தெல்லாம் கேன்சல் பண்ணி கொடுத்துரும். இதில் வேற என்ன ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 3.5 hours பட்டில் ப்ளே டைம் இருக்குது. அது போக கேஸோட சேர்த்துனீங்கன்னா 13.5 hours வருதாமா. ஸோ நல்லா இருக்க மாதிரி தான் தோணுது. இந்த ரேஞ்சுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, கரெக்ட் தான். அடுத்ததுன்னா சோனி தான் இருக்காங்கல்ல. என்னோட கடைசி நியூஸ் என்னன்னா, சாம்சங் வந்து இப்போ ஜெர்மனி கவர்மெண்டோட சேர்ந்து ஒரு டீல் போட்டிருக்காங்க. இது பண்ணக்கு அப்புறம் சாம்சங்கோட போன் கண்டிப்பா ஜெர்மனியில நல்லா வைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மனியோட சிட்டிசன்ஸ் எல்லாருமே அவங்களோட கவர்மெண்ட் ப்ரூஃப்ஸ், இப்போ டிரைவிங் லைசன்ஸ், நம்ம ஊர்ல இருக்க ஆதார் கார்டு, voter ஐடி, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அவங்களோட சாம்சங் போன் வச்சு அவங்க ஆத்தரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும், கையில வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்க போன் வச்சிருந்தா போதும், சாம்சங் பே வச்சு நீங்க பேவும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆத்தரைஸும் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம்.
ஓகே கூல். இன்றைய டெக் நியூஸ் எல்லாம் டக்குனு முடிஞ்சிருச்சு. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சீக்கிரம் பார்ப்போம். டாடா பாய்.